குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகருக்கு. செய்து முடித்த காரியத்திற்கு நன்றி சொல்வதற்காக எடுக்கப்படுகிற இந்த விழா மாண்புமிகு நிதியமைச்சர், தமிழகத்திற்கு பெருமை சேர்த்திருக்கின்ற மாண்புமிகு நிதியமைச்சர் மட்டுமல்ல, ஒரு தமிழச்சியாக பாராளுமன்றத்தில் சிங்கமாக நிமிர்ந்து நின்று பேசக்கூடிய ஆற்றலை பெற்ற மாபெரும் நமது குடும்பத்தினுடைய மூத்த சகோதரி மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களே. இந்த நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணாச்சி மகேஸ்வரன் அவர்களே, இந்த தீப்பெட்டி தொழிற்சாலை சங்கத்தினுடைய தலைவர் திரு பரமசிவம் அவர்களே, திருமதி வானதி சீனிவாசன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ராம சீனிவாசன் அவர்களே, பொன் பாலகணபதி அவர்களே, துணைத் தலைவர் ராஜ் அவர்களே, கோபால்சாமி அவர்களே, அண்ணாச்சி ஆசை தம்பி அவர்களே, அண்ணாச்சி பெரியவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற KT ராகவன், பாஸ்கரன், சுந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் சரவண கிருஷ்ணன், முத்து பலவேசம், அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் வணக்கத்தை முதலே தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. அம்மா என்னென்ன செஞ்சு கொடுத்தாங்கிற காரியம் அனைத்தையும் பேசிட்டாங்க. அனைத்தையும் நானும் பேசினதாக நீங்களெல்லாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அதுக்கு மேலே பொறுமை இருக்குமா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயா செண்பக நாடாரும் ஐயா நாடார் அவர்களும் ஆரம்பித்த இந்த தொழில் இன்னைக்கு 100 ஆண்டுகளை கடந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு நடுவில், பல்வேறு இன்ப துன்பங்களுக்கு நடுவில் இந்த நிகழ்ச்சியை முடித்து வைக்கிற நிகழ்ச்சியாக, முடித்து வைக்கிறது என்று சொன்னால் எல்லா துன்பங்களையும் கடந்து 100 ஆண்டுகளுடைய பிரச்சனையை முடித்து வைத்த மாபெரும் தலைவியாக நமது நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறார். நமது முன்னாள் அமைச்சர் சின்னப்பன் இங்கே இருக்கிறார். நமது சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜ் அவர்கள் இங்கே நிறைய பேசினாங்க. இந்த தொகுதி மக்களுக்காக செய்த காரியங்கள், பல காரியங்களை அவர்கள் செய்திருக்கிறார். அவர்கள் ராம சீனிவாசனம் அவர்களும் நமது நிதி அமைச்சரை கண்டு பேசி 18% இருந்த GSTயை 12% ஆக்கி, 12% இருந்த GSTயை இன்னைக்கு 5% ஆக்கிய பெருமை நமது நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்களுக்கு உண்டு. இன்னைக்கு இவர்கள் வேறு 100 ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கும் சொன்னால், இன்னும் 100 ஆண்டுகளையும் கடந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு எத்தனையோ பிரதம அமைச்சர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் நமது பாரத நரேந்திர மோடி மாதிரி ஒரு பிரதம அமைச்சரை நாம் பார்த்திருக்க முடியாது. எது செய்தாலும் மக்களுக்கு செய்ய வேண்டும். கடந்த GNC கவுன்சில் கூட்டத்தில் நமது நிதியமைச்சர் அவர்கள் பேசினார்கள். என்ன பேசினார்கள் தெரியுமா? தீபாவளிக்கு பரிசு கொடுக்க வேண்டும், மக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். ஆக 28% இருக்கிறதை 18% கொண்டு வர வேண்டும். 12% இருக்கிற வரியை எடுத்து விட வேண்டும். 12% இருக்கிற 90% இலக்குகளை நாம் 5% கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவ்வளவு மக்கள் மீது அக்கறை கொண்ட மாபெரும் தலைவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதற்கு உறுதுணையாக இருந்து அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற மாபெரும் நமது குடும்பத்தின் மூத்த சகோதரி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எடுக்கப்படுகின்ற விழா. பேசிய எல்லோரும் சொன்னார்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லாம் பிறந்த பூமி, சாகித்ய அகாடமி பரிசுகள் பெற்ற புகழ் பெற்ற தலைவர்கள் எல்லாம் பிறந்த பூமி. ஆனால் நீங்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் ஒவ்வொரு பேரை சொல்லி இன்னொரு பேரை சொல்லவில்லை என்று சொன்னால் அது ஜாதி தலைவர்களாகி விடுகிறார்கள். அதுவும் இந்த மண்ணிலே தான் நடக்கிறது. ஆனால் இது வானம் பார்த்த பூமி, வானம் பார்த்த பூமி. இங்கு மழை அதிகம் இல்லை என்றாலும் சொல்ல, இந்த மண்ணில் ஈரம் இருக்குதோ இல்லையோ, இந்த மக்களுடைய மனதில் ஈரம் இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகின்ற விழாவாக இந்த நன்றி அறிவிப்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல.
கரிசல் காட்டு பூமி, கரிசல் மண்ணாக இருந்தாலும் கரிசனம் உள்ளவர்கள் இந்த தொழிலே இருக்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நமது பரமசிவம் அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார். பரமசிவம் ஒன்றே மட்டும் சொல்ல விட்டு விட்டார்கள். 18% 12% கொடுத்தார்கள். 12% இப்பொழுது 5% வந்து விட்டது. இந்த 5% ஜீரோவா ஆக்கிவிட்டால் ரொம்ப நல்லா இருக்குமென்னு சொல்லாம விட்டார். அவ்வளவு தூரம் பேசிக்கிட்டே இருந்தார். நான் கூட சொல்லுவார்னு நினைச்சேன், சொல்லலை. ஆனா அந்த மக்களுடைய சார்பாக நமது கடம்பூர் ராஜ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், அவர் பேசும்போது சொன்னார்கள், லைட்டர்லேயே பிரச்சனை இருக்குது என்று சொன்னார்கள். அம்மா அவர்கள் கவனத்தோடு அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் பேசும்போதோ அல்லது பேசி முடித்த பிறகு அதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே மாதிரி அண்ணன் சிவகாசி கணேசன் அவர்கள், சோனி கணேசன் அவர்கள் வந்திருந்தார்கள். இங்கே இருக்கிறார்களா இல்லையா தெரியல. ராஜரத்னம் அவர்களும் வந்திருந்தார்கள். அம்மாவிடம் ஒரு கோரிக்கை கொடுத்திருந்தார்கள். ஆக பேரியன் நைட்ரேட் அந்த கிராக்கர் செய்யும் போது பேரியன் நைட்ரேட்டுடைய அளவு குறைக்க வேண்டும் என்று அதையும் ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். பிறகு ஜாயிண்ட் கிராக்கர்ஸுக்கும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நிச்சயமாக கரிசனையோடு பரிசீலிப்பார்கள். இன்னொன்று மதுரையிலிருந்து கூட ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள். ஆக அலுமினியம் வாங்கி அதை பாத்திரமாக செய்து கொடுக்கும்போது அதிலே எங்களுக்கு வாங்கும்போது 5% கொடுக்கும்போது 18% இருக்கிறது, இன்புட் எடுக்க முடியல என்று சொல்லியிருந்தார்கள். அதே மாதிரி வெட்டிங் கார்ட்ஸ் நான் அம்மாட்ட நேரடியாக கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொன்னேன். அதாவது வெட்டிங் கார்ட்ஸ்லாம் எண்ட் யூசர்ஸுக்கு 18% போடுகிறார்கள் கல்யாண பத்திரிகை அடிக்கும்போது என்று கூட சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் மக்களிடம் சொல்லி அம்மா அவர்கள் செய்தார்கள் என்று தெரிய வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். ஆக இந்த விழா இவ்வளவு சிறப்பான முறையில் நன்றி உணர்வோடு நடைபெறுகின்ற விழா இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் சரி, பாரத நரேந்திர மோடிகள் போல இன்னும் தலைவர்கள் நிறைய இந்த தொழிலுக்கு நிறைய நன்மைகளை செய்ய வேண்டும். இந்த பகுதி மக்கள் 1.5 லட்சம் பேர், சிவகாசி, சாத்தூர், கோயில்பட்டி எல்லா இடங்களிலும் 1.5 லட்சம் பேருக்கு மேலாக இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரமாக நீங்கள் நிறுத்தி இவர்கள் அனைவருடைய சார்பாக நன்றியை நானும் உங்களோடு சேர்த்து கொண்டு அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.